வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். தமிழ்நாட்டின் வானிலை இப்போதெல்லாம் ஒரு அமைதியான கதையைப் போல இல்லை. மாறாக ஒவ்வொரு காட்சியிலும் புதிய திருப்பத்தை கொண்டு வரும் ஒரு விறுவிறுப்பான திரைப்படத்தைப் போல செல்கிறது. கடந்த வாரம் தித்வா புயலின் அறிகுறி முதல் இன்று தொடர்ந்து பெய்து வரும் மழை வரை ஒவ்வொரு கணமும் வானம் தனது சக்தியை வெவ்வேறு வடிவங்களில் காட்டியுள்ளது. இன்றும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உருவாகி வருவதை காண முடிகிறது. ஏனென்றால் வானிலை எப்போது அமைதியாக தெரிகிறதோ அப்போதுதான் அது தனது மிகப்பெரிய நோக்கங்களை மறைத்து வைத்திருக்கும். கடந்த சில நாட்களில் தித்வா புயல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகியவை மாநிலம் முழுவதையும் ஒழுக்கிவிட்டன. புயல் குறைந்தது, ஆனால் அது போகும்போது விட்டு சென்ற ஈரப்பதம், மேகங்கள் மற்றும் காற்றுகள் மழையின் தொடர்ச்சியை நிற்கவிடவில்லை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மாநிலம் முழுவதும் வெயிலின் தாக்கம் குறைவாகவே உள்ளது. சூரியனும் கொஞ்சம் விடுப்பெடுத்துக் கொண்டது போல உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே இருந்து இன்று கன்னியாகுமரியில் சுமார் 31.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளது என்பதற்கு இது தெளிவான சமிக்கையம். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது மழை எப்போது வேண்டுமானாலும் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். வானிலை ஆய்வு மையத்தின்படி கிழக்கு திசை காற்றின் வேகத்தில் ஏற்பட்ட சிறிய மாற்றம் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு புதிய அறிகுறிகளை அனுப்பியுள்ளது. இன்றும் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு இப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானிலையின் இந்த காலகட்டம் மாற சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும். இப்போது சென்னையை பற்றி பேசவும். ஏனென்றால் சென்னையின் வானிலைதான் எப்போதும் தமிழ்நாட்டின் பெரிய கதையை தீர்மானிக்கிறது. நகரம் மற்றும் புறநகர பகுதிகளில் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பநிலையில் காற்றின் அழுத்தம் எப்படி இருக்கும் என்றால் மேகங்கள் நகரத்தின் மீது நின்றுவிடும். மழைக்கான வாய்ப்பு எங்கு வேண்டுமானாலும் உருவாகலாம். பல நேரங்களில் இது லேசான மழையாக இருக்கும். சில நேரங்களில் திடீரென்று மிக வேகமாக பெய்து சாலைகளை சில நிமிடங்களில் மாற்றிவிடும். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள மிக தற்போதைய அப்டேட்டில் அடுத்த சில மணி நேரங்களில் 7 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகியவை அடங்கும். மாவட்டங்களின் பட்டியல் நீளத் தொடங்கினால் வானிலை உள்ளூர் அளவில் மட்டுமல்ல பிராந்திய அளவிலும் செயலில் இறங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இம்முறை வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 9% அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் இயல்பான அளவின்படி சுமார் 383 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது சுமார் 417 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த அதிகரிப்பு வெறும் ஒரு எண் அல்ல, இது ஆறுகள், நீர்நிலைகள் மற்றும் குளங்களை நிரப்பிய தண்ணீரின் கதை. பல நீர்நிலைகள் குறிப்பாக வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நிரம்பி வழிகின்றன. டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருந்தே மழை தனது வேகத்தை அதிகரித்துள்ளது. தென்கேரள கடற்கரையில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வானிலையை வலுவாக பாதிக்கிறது. இந்த சுழற்சி காற்று, மேகம் மற்றும் மழையின் ஓட்டத்தை மாற்றுகிறது. இதனால்தான் வடக்கு மற்றும் தென் தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை நீடிக்கிறது. மழை வெறும் பெய்வதில்லை, அது தன்னுடன் பல கதைகளை கொண்டு வருகிறது. சென்னையில் இன்றும் அதே நிலைதான். வானம் மேக அடுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. காற்றில் ஈரப்பதம், எப்போது வேண்டுமானாலும் பெய்ய தயாராக இருக்கும் மேகங்கள். லேசான மழை பெரிய விஷயமில்லை என்று நினைப்பவர்கள் லேசான மழைதான் சாலைகளை வழுக்கலாகவும் போக்குவரத்தை மெதுவாகவும் அன்றாட பணிகளை சிக்கலாகவும் மாற்றுகிறது என்பதை அடிக்கடி மறந்துவிடுகிறார்கள்.
இந்த நேரத்தில் வெப்பநிலை சீராக இருப்பதின் அர்த்தம் இரவுகள் ஈரமாக இருக்கக்கூடும். இந்த சூழ்நிலை மின்னல் வெட்டுவதற்கு ஒரு பரிபூர்ண நிலையை தயார் செய்கிறது. ஏனென்றால் மேகங்களின் மேலடுக்கில் குளிரும் கீழே ஈரப்பதமும் அதிகரிக்கும் போது மின்னலின் இந்திரம் அதிகரிக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் டிசம்பர் 12 வரை நீண்ட காலத்திற்கு மழை தொடர வாய்ப்புள்ளது. இது சாதாரண முன்னறிவிப்பு அல்ல, மாறாக மாநிலத்தின் அடுத்த பல நாட்களின் வாழ்க்கை முறையை பாதிக்கக்கூடிய உண்மையான வானிலை எச்சரிக்கை. இப்போது ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இந்த மழை கனமழையாக இருக்குமா? பரவலான கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் லேசான மழை பல நேரங்களில் கனமழையை விட அதிக தாக்கமுடையதாக நிரூபிக்கப்படுகிறது. ஏனென்றால் அது தொடர்ந்து பெய்து மெதுவாக அந்த பகுதி முழுவதையும் நனைத்துவிடும். தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை பகுதிகளில் மழையின் இடைவெளி அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. அங்கே டெல்டா பகுதிகளில் மண் ஏற்கனவே ஈரமாக இருப்பதால் கொஞ்சம் தொடர் மழை பெய்தாலும் வயல்களில் தண்ணீர் தேங்கலாம். மறுபுறம் வடக்கு தமிழ்நாட்டில் மழையின் சுற்றுகள் தெளிவாக குறைந்த கால இடைவெளியில் காணப்படலாம். இதனால் போக்குவரத்தின் மீது லேசான அழுத்தம் அதிகரிக்கலாம், மேலும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கும் சூழல் உருவாகலாம். இம்மாதிரியான வானிலையில் வீட்டை விட்டு வெளியேறும் முன் அப்டேட்களை பார்த்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் வானிலை வேகமாக மாறும்போது தகவல்தான் பாதுகாப்பாக மாறுகிறது. மழையின் இந்த தொடர் இப்போதைக்கு முடியாது என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான வார்த்தைகளில் கூறியுள்ளது. டிசம்பர் மாதத்தில் தனது சக்தியை காட்டி மாநிலம் முழுவதையும் நனைப்பது வடகிழக்கு பருவமழையின் இயல்பு. பல நேரங்களில் இந்த மழைதான் தமிழ்நாட்டின் தண்ணீர் பற்றாக்குறைக்கு நிவாரணம் அளிக்கிறது. மேலும் பல நேரங்களில் இதே மழை சாதாரண வாழ்க்கைக்கு சவாலாகவும் அமைகிறது. இப்போது இந்த கணிப்பை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். டிசம்பர் 12 வரை லேசானது முதல் மிதமான மழையின் இந்த தொடர் நீடிக்கும். இந்த தொடர் வயல்கள், சாலைகள், நகரங்கள் மற்றும் கிராமங்கள் என அனைத்தையும் பாதிக்கும். மழை பெய்யுமா இல்லையா என்பது கேள்வி அல்ல, இந்த மழை எங்கே தனது மகிழ்ச்சி அழுத்தத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் கேள்வி. தென் தமிழக மாவட்டங்களில் தாக்கம் அதிகமாக தெரியலாம், ஏனென்றால் அங்கு மேகங்கள் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு மாறாக வடக்கு தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய திடீர் மழை நிகழ்வுகள் அதிகமாக இருக்கலாம். இவை அனைத்தும் தென்கேரள கடற்கரைக்கு அருகில் உருவாகியுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் நடந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த பல நாட்களுக்கு தமிழ்நாட்டின் வானிலையை கட்டுப்படுத்தும். மழையின் இந்த அத்தியாயம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. மேலும் வரும் காலத்தில் இதன் தாக்கம் இன்னும் ஆழமாகலாம். அதனால் எப்போதும் அப்டேட்டில் இணைந்திருங்கள். ஏனென்றால் வானிலையின் ஒவ்வொரு புதிய நகர்வும் உங்கள் தயார் நிலைக்கு புதிய வடிவத்தை கொடுக்கலாம். இதே போன்ற தகவல்களை தொடர்ந்தும் சரியான நேரத்திலும் பெற விரும்பினால் சேனலை சப்போர்ட் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஒரு அடி எங்கள் உழைப்பை 1000 மடங்கு வலிமையாக்குகிறது.